சார் வழக்கத்தில் இருக்கிறத ஏன் பழக்கத்தில் இருக்கிறத ஏன் மாற்றணும்? எப்போ எப்படி இருக்கோ அதுபடி போயிட்டே இருக்கணும் தானே. தேவையில்லாமல் ஒரு மொழி பிரச்சனை தலையிடக்கூடாது. மக்களுடைய மொழி பிரச்சனை தலையிட்டால் அங்கே பிரச்சனைகள் உருவாகும். அதை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைக்கும். எந்த கட்சி வளர்ந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவுக்கும் தனிப்பெரும்பான்மை கிராமப்புறங்கள் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற தகுதி திமுகவுக்கு உண்டு. திமுகவை எதிர்க்கின்ற தகுதியோ திமுகவை வீழ்த்துகின்ற தகுதியோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் உண்டு. அண்ணா திமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி தான் உண்டு. மற்ற கட்சிகள் வரலாம். அதனுடைய வரலாறுகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை, அவருடைய வளர்ச்சிகளை சில தேர்தல்கள் சந்தித்த பின்பு தான் தெரியும். இல்லை அதெல்லாம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நான் அவரை ஒன்றும் குறை சொல்லுது. அவரை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல. பொதுவான சில பிரச்சனை பேசுங்க. அது முடிஞ்சு போன பிரச்சனை பேசிக்க முடிஞ்சு வச்சு. பொதுச்செயலாளர் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்காருல்ல, பார்லிமெண்ட்டுடைய எண்ணிக்கை கூட்டித்தான் வரணும். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதிமுக ஏற்றுக்கொள்ளும். குறைக்கிற மாதிரி இருந்தால் அதை கடுமையாக அதிமுக எதிர்க்கும். அதை பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. நாங்கள் எதிர்கொண்டு தானே இருக்கோம். வழக்கு தானே வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு. இதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை.